ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயின் யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ். என்ன யூத்ஸ், இந்த வாரம் நம்மளோட கிறிஸ்மஸ் வீக். ஸோ இந்த வாரம் நம்ம ஜாயின் எஸ் ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இருக்க போகுது. இந்த வார நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்ஃபுல்லான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. நிறைய ஃபேக்ட்ஸு, டான்ஸு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இந்த வார நிகழ்ச்சியில் இருக்க போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நிகழ்ச்சியில் ஓப்பனிங்காக நம்மளோட ஏசப்பாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலை கேட்டிங்களா? நம்மளோட சிஸ்டர் காஸ்பின் ரொம்ப அழகாக பாடினாங்க இல்லையா? நம்மளோட ஏசப்பா யார் அப்படின்னு சொன்னால் பாவிகளின் நேசர், பாவங்களின் நாசர். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை!
சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கிறிஸ்மஸ்க்கான ஒர்க்ஷிப் சாங் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த சாங்கை உங்களுக்காக பாட வந்திருக்காங்க நம்மளோட சிஸ்டர் பிரீத்தி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவை நீங்களும் கூட சேர்ந்து மகிமைப்படுத்திருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் கிறிஸ்மஸ் வீக் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் பற்றின சில ஃபேக்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டு ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த ஃபேக்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது என்னது அப்படின்னா இந்த டிசம்பர் தான். ஸோ அதுலேயும் டிசம்பர் 25th. ஸோ கிறிஸ்மஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டிசம்பர் 25th. ஸோ எல்லாருக்குமே ஹாலிடேவாக இருக்கும், நம்ம நியூ ட்ரெஸ்லாம் வாங்குவோம். ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு, ஸோ கிறிஸ்மஸ் இது நம்மளோட பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல், ஸோ நம்ம ஏசப்பா பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேக் கொடுப்போம், அப்படின்னு ஜாய்ஃபுல்லாக இருப்போம். ஸோ நிஜமாவே இந்த கிறிஸ்மஸ் டேட் அப்படின்றது டிசம்பர் 25th தானா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் வைஸாக நம்ம எடுத்து பார்க்கும்போது எதை வச்சு இந்த டிசம்பர் 25th தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ் டேட் வந்து 25th தானா அப்படின்னு பார்த்தோன்னா அது கிடையாது. ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்து ஜான் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இது வந்து கிறிஸ்மஸ் டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்பிபானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சர்ச்சஸ் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏசப்பாவோட பிறந்த நாளையும் அவர் ஞானஸ்தானம் பெற்ற நாளும் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா ஜான் 6. ஸோ இந்த ஜான் 6 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எப்பிபானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி காலகட்டங்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வந்து வராரு. எப்போ அப்படின்னு சொன்னால் ஒரு AD 236 போல் வந்து ஒரு கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் டேட்டை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ டிசம்பர் 25th தான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய பர்சன், ஹிஸ்டரிக் விஷயங்கள்லேருந்து தேடக்கூடிய பர்சன்ஸ்லாம் இவர் எப்படி இந்த டிசம்பர் 25th தான் கிறிஸ்மஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல வழிகளில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரோமாபுரியில் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. அதுக்கு பேர் சாட்ருனாலியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய அந்த காலகட்டங்கள் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து மனிதர்களை பலி கொடுக்கறது, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதுக்கப்புறமா கேம்பிளிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ராஜா வராரு. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டிசம்பர் 7 days இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் டேட்டை வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அதுதான் டிசம்பர் 25th. அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலாக அதை வந்து மாற்றிடுறாரு. அது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சன்காக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஸோ இந்த சன்னை வச்சு தான் அந்த பேஸ் பண்ணி அது எல்லாமே வருது. அண்டு நம்மளோட ஹிஸ்டாரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹிஸ்டரி படிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சிடென்ட்டையும் பேஸாக வச்சுட்டு நம்மளோட பைபிளில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரிக்கான விஷயங்களையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீதியின் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட்லையும் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி தான் இந்த கான்ஸ்டன்டைன் டிசம்பர் 25th ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கிறிஸ்மஸ் டேட் அப்படின்றது 25th தான் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஏசப்பா எந்த டேட்டில் பிறந்தாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ ஏசப்பா எதற்காக பிறந்தாங்க, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்டான ஃபேக்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்மஸ். நம்ம ஸ்கூல்லலாம் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறத விட எக்ஸ்மஸ் அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸ்மஸ்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து ஏன் அந்த கிறிஸ்ட் இருக்கிற இடத்துல ஏன் எக்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரீஸோட வேர்டில் வந்து நம்மளோட கிறிஸ்ட் அப்படின்ற வேர்டை வந்து கிறிஸ்டோஸ் அப்படின்னு ஸ்பெல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிறிஸ்டோஸ் அப்படின்றத அவங்களோட மொழியில் எழுதும்போது XOIPH அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேர்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அந்த முதல் வேர்டிங் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எக்ஸை வந்து ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிறிஸ்டுக்கு அந்த சிம்பிள் வந்து
எக்ஸ் அப்படின்றது இந்த கிரீஸ் மொழியில் ஆரம்பிக்கிறதுன்றதுனால எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்ஷனான ஒரு ஸ்பெஷல் கோரியோ ஒன்று பார்க்க போகிறோம். நம்மளோட ஜாயன் யூத் கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு கோரியோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாமா? தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம்பத்தை நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். கரம்பத்தை நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மாற்றி போற்றினோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோரியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். டியர் யூத், ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இந்த ஊழியத்திலே பாராட்டுகிற எல்லா அன்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் யூத் மற்றும் எவர் யூத் பீப்புள் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கலந்து கொள்கிறீங்க. இதை பொறுப்பாக செய்கிற பிரதர் ராஜன், சிஸ்டர் ரமாராஜன் அண்ட் என்டையர் டீமுக்காக தங்கள் படிப்பு தங்கள் வேலையின் மத்தியிலும் இதை ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் ஸ்பெஷலாக யூத் பீப்புளாக நடத்தப்படுகிற ஒரு வாரமாக இருக்கிறது. ஸோ யூத் நல்லா பாட்டு பாடினாங்க, நல்ல ஸ்கிட் போட்டாங்க, எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு ஏன் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம்னு விரும்புகிறேன். அதான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ்னோடனே நமக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும், அப்படி தானே? கிறிஸ்மஸ்னோடனே ஸ்டார் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், அதில் ஸ்தோத்திரம் டெக்கரேஷன்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் என்னது கொயர் சர்வீசஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் கேரல் ரவுண்ட்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு, நிறைய சீஸ் நிறைய இருக்கும் பாருங்கள். கேரல் ரவுண்ட் இருக்கும், கொயர் சிங்கிங் இருக்கும், அப்படி தானே? அப்புறம் இவாஞ்சலிசம் மீட்டிங் இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள், ட்ராக்ஸ் கொடுக்குற நிலைகள் இருக்கும். நமக்கு நல்ல ட்ரெஸ் வாங்குவோம், சரியா? பொதுவாக பிறந்தநாளுக்குரியவர் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி நம்ம அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும்படி நம்ம நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம இருக்கிறோம். கிறிஸ்மஸ்னால் என்ன? சிம்பிளான விஷயம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். The news. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுக்கு ஆதி அந்தம்னு கிடையாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் பிறப்பு, அவருக்கு ஒரு மரணம்னே கிடையாது. அப்போ
ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், நித்திய ஜீவியா இருக்கிற ஒரு ஆண்டவர், அல்பாவும் ஒமேகாவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவர் மனுஷ சாயலாக இந்த உலகத்துல வந்தது தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறோம். அதுதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சரியா, இருக்கிறாரு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். சரி, தேவன் எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார்? ஒரு 3 விஷயங்களை 1 யோவான் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்றேன். 3 காரியத்திற்காக இந்த உலகத்தில் தேவன் வந்தார். Why Jesus born in flesh? ஏன் தேவன் இந்த உலகத்திலே சரீரத்தோடு கூட அவர் பிறந்ததை குறித்துப்பார், மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 காரியங்கள், 3 ஈக்களை பற்றி சொல்லப்படுற. இ லெட்டர், இ ஃபார் எக், அந்த இ அப்படிங்கிற லெட்டரை வச்சு 3 காரியங்கள். Number 1, to erase all our sins through his mission. என்ன, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, அது கடந்த காலத்தை சரிப்படுத்துறதுக்காக அவர் இந்த உலகத்துல வந்தார். பாவம் செய்கிற எல்லாரும் மரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நித்திய மரணம் அவனுக்கு நியமிக்கப்பட்டதா இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய மரணத்தில் இருக்கிற மனிதனை மீட்கும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின பொழுது தம்மை போல நித்திய வாசியாக தான் இருக்கும்படியாக தீர்மானம் பண்ணார். ஆனால் என்றைக்கு மனுஷன் இந்த விளக்கப்பட்ட கனியை புசித்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தானோ, ஆண்டவர் சொல்றார், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அதன் முதல் இந்த உலகத்திலே அல்லது மரணம் வந்தது. முதலாவதாக அவங்களுக்கு ஏற்பட்ட மரணம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய மரணம். தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை இழந்து போனார்கள். 2வதாக அவர்களுக்கு சரீர மரணம் இந்த உலகத்தில் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது ஒரு மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னியும் கந்தகம் எரிகிற கடலாகிய 2ஆம் மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்படிப்பட்ட நரகாக்கினைக்கு போய்கொண்டிருந்த மனுஷனை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்ததை குறித்து பார்க்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. எனவே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் ஆடுகள் ரத்தத்தை, மாடுகள் ரத்தத்தின், புறாக்கள் ரத்தத்தை பலியாக செலுத்தினார்கள். இதெல்லாம் பாவத்தை மூடினது ஒழிய மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தரவில்லை. எனவே ஒரு பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படியாக இந்த உலகத்திலே பிறந்து சொன்னபடியே மரித்து சொன்னபடியே அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல கனவுகளோடு நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காம் எனக்காம் மரித்து அல்ல 3ஆம் நாளை உயிரோடு கூட எழும்பும்படியாக இந்த உலகத்துல வந்தார். அவர் வந்தது நிமித்தமாக நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது. அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்மஸ். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவதாக டு எரேஸ் ஆல் அவர் சின்ஸ். Praise the Lord. உன் பாவங்களை நான் நினையாதிருப்பேன் சொல்லியிருக்கார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவேன் சொல்லியிருக்கார். மேற்கு கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா தூக்கி எறிவேன். ஏன்னா ஆண்டவரே ஒரு ஆர்டர்லியான ஆண்டவர், எதுவுமே பைபாஸ் பண்ண மாட்டார். ஆண்டவருக்கு எது குறுக்கு வழிகள் கிடையாது. எதை கொண்டு செய்யணுமோ அதை செய்கிறார். பாவங்கிறது அவ்வளவு சீரியஸான ஒரு மேட்டர். இன்னைக்கு பாவங்கிறது நமக்கு மனுஷனுக்கு விளையாட்டா இருக்கு. எத்தனையோ வாலிபருக்கு பாவங்கிறது விளையாட்டா இருக்கு. ஆனா ஆண்டவரை பொறுத்தவரை பாவம் சீரியஸான ஒரு மேட்டர். அந்த சீரியஸான பிரச்சனையை நீக்கி அல்லது மனுஷன் அல்லது நித்திய அழிவுக்குள்ள போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக சொல்ற வர்ற காரியம் டு எலிமினேட் த ஒர்க் ஆஃப் த டெவில். டு எலிமினேட் த ஒர்க் ஆஃப் த டெவில். நிகழ்காலத்திலே ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா சத்துருவின் வல்லமையிலிருந்து அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதுதான் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். முதலாவது காரியத்துக்கு நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான் 3:5 வாசித்து பார்க்கும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது காரியத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும். அப்போ பிரசன்ட் டென்ஸ்,
இந்த நிகழ்காலத்தில், கடந்த காலத்திலே பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, நிகழ்காலத்திலே பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருகிறார். யார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்களோ அல்சோத்தரம் அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். பாவம் அவர்களை மேற்கொள்ள முடியாது, பிசாசு அவர்களை மேற்கொள்ள முடியாது. பல விதங்களில் அவன் முயற்சி பண்ணாலும் அவன் ஒரு வழியா வரலாம், 7 வழியாய் ஓடி போகத்தக்கதாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் வல்லமை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. சொல்லுவாங்க, நம்மளை பார்க்குறவங்க, முந்தி எப்படி இருந்தப்பா, இப்போ எப்படி நல்லவனா மாறி இருக்கிற, அல்லது எவ்வளோ இப்பேற்பட்ட பாவியும் மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கிற அவருடைய வல்லமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்க, சுயத்தை ஜெயிக்க, சாத்தானை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபையை, அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். பாவம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்றோம், சுற்றிலும் பாவங்கள், அதன் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். சுற்றி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளத்தக்கதான் ஒரு பலன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி ஜெயிச்சேன்? ஸ்தோத்திரம், அவர் வெளிப்பட்டதினாலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக கடைசியாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, டு எஸ்டாப்ளிஷ் எட்டர்னல் லைஃப். எதிர்காலத்தை குறித்து ஆண்டு சொல்ல, டு எஸ்டாப்ளிஷ் எட்டர்னல் லைஃப், உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ்லா. இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது எதற்காகனா, அது நித்திய வாழ்க்கையை உங்களுக்காகவும் எனக்காகவும் என்றென்றைக்கும் தம்மோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடந்த காலத்து ஒரு ஆசீர்வாதம், நிகழ்கால ஆசீர்வாதம், ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வை? ஏன்? முதலாவது நான் சொன்னேன், டு erase all our sins through his mission. ரெண்டாவதா, to eliminate the work of the devil in our lives. மூணாவது, to establish eternal life to us. That is inside us, within us. நமக்குள்ளே ஒரு நித்திய வாழ்வை கொடுக்க. என்னை கண்ண முன்னால் இயேசுவோடு கூட இருப்பேன், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கு தரும்படியாக இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. ஒருவேளை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படலைன்னா இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவோட வார்த்தைகளை கேட்டிங்களா? இந்த வார்த்தைகளோ, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிகழ்ச்சியோட ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய செக்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாயினில் இருக்கக்கூடிய யூத்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கிட்டை வாங்க நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நம்ம எடுத்த 3 ட்ரெஸ்ல இதான் செம்மையா இருக்குப்பா. சூப்பராக சூட் ஆகுது. அப்படியே பார்க்க எனக்கே கண் பற்றும் போல இருக்குது. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தடவை இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சோசியல் மீடியாவில் லைக் வாங்குறதுக்காக செல்ஃபி எடுத்து போட்டு கிளின்னு கிழிக்கிறோம். விடவே கூடாது. கரெக்டாக செல்ஃபி எடுக்கிறப்போ வந்துடுவாங்க. யாரா இவன்? கதவை ஜாத்தி வச்சுட்டு உள்ள என்னடா பண்ற? டேய் யோவானு, நல்ல நேரத்தில் வந்தடா. செல்ஃபி எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க.
போட்டோ எடுத்தா நம்ம என்ன பார்த்தா உனக்கு வெட்டி போய் மாதிரி தெரியுதா? ஏன்டா அவ்வளோ பெரிய ஆளா இன்னைக்கு? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னோட கேமிங் சேனல்ல யாரா பாப்பா? உனக்கு போட்டோ எடுத்து கொடுத்து நீ லைக்ஸ் வாங்கிட்டு போவ. என் கேமிங் சேனல் என் சப்ஸ்கிரைபர்ஸ் யார் பதில் சொல்லுவா? எப்பா சாரே, உங்க வேலையை பத்தி எங்களுக்கு தெரியாதா? போடா, நான் ஃபாலோவர்ஸை பார்க்க போறேன். அடேங்க அப்பா, பெரிய ஃபாலோவர்ஸ் 1 2 உண்மையில எனக்கு காண்டிட. 2 4 உனக்கு இருக்குதாண்டா ரொம்ப லொல்லு. அடி 3 3 6 உண்மையில அட் பண்ணா சேரு. 4 4 8 நாட்டுக்கு நீ ஒரு கேடு. 5 5 10 தொலா செத்து. ஹாய். ஆய் 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 ஆய். 2 hours later. படிச்சுக்கிட்டு இருக்கோம்மா. எப்ப பாரு ஜபம் ஜபம் ஜபம், பைபிள் பைபிள் பைபிள். இதை விட்டு அந்த பெருசுங்களுக்கு வேற என்னதான் தெரியுது? சை, தேவசித்தம் என்ன தேவசித்தம் என்ன, ஊழியம் பண்ணு ஊழியம் பண்ணுன்னு உசுர வாங்குறாங்கப்பா. இவங்க சொல்றதை செஞ்சா என்ன ஒரு நாய் கூட மதிக்காது. சத்தியம் பேசுறோன்னு சர்ச்சில் ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கே ஆள் இல்லை. லைவ் போடுறாங்க, பார்க்கறதுக்கு 10 பேர் கூட இல்லை. ஆனா என்னை எடுத்துக்கோங்க, எனக்கு பாருங்க, நான் போடுற செல்ஃபிக்கும் நான் சிரிக்கிற சிரிப்புக்கும் நான் போடுற மொக்க ஜோக்குக்கும் இருக்க ஃபாலோவர்ஸ் என்ன, சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன. அட எவன்டா அவன்? வீடியோ கேம் நடுவுல வீடியோ கால் வருது. காலா எங்க கூட? ஏன் ஆள் கால் பண்றாடா? எனக்கு இவளைக்கு தான் முக்கியம். போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, போயிட்டே வெளியே. டேய், ஹாய் செல்லம், நல்லா இருக்கியா? தேங்க்ஸ் செல்லம், நீ என்ன பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும். நான் போடுற போஸ்ட்லாம் லைக் போட்டுட்டே இருக்கணும், ஓகேவா? இன்னைக்கு என்ன பிளானு? பைக் ரைட் போகணும், அப்புறம் டீமா சாப்பிட்டுட்டு வர வேண்டியதான். சரி, நாளைக்கு காலையில 5 மணிக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்குல்ல? நம்ம போய் என்ன பிரசங்கமா பண்ண போறோம்? ஓரமா படுத்து தூங்கிட்டு வரப்போ வேண்டியதான். பாட்டு நடத்துற பாஸ்டர் தான் ஓவரா கையை தூக்கு, சத்தமா பாடு, பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி இதை சொல்லு அதை சொல்லுன்னு ஒரே தூங்க விடாம பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நான் எப்படினாலும் அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு போன் எடுத்து நீ லைக் போடுறியான்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் கண்டென்ட் ரெடி பண்ணுவேன், அதுதான் முக்கியம் நமக்கு. அப்புறம் சர்ச்சுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும், பட்டுப்படாம இருக்கணும், அவ்வளவுதான். இதான் கிறிஸ்டியனோட சபதமே. அம்மா அம்மா வராங்க, பிளேடு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் போயிட்டு வரேன், ஓகேவா? பை பை. என் போஸ்ட்டுக்கு மறக்காம லைக் போட்டுரு, டாட்டா. சரி, ரொம்ப நேரம் ஆயிட்டு, நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். ஹை ஹை. என்ன வைப்ரேட் ஆகுது? டேய், ஹலோ மச்சான், உனக்கு தான்டா கால் பண்ணு நினச்சிட்டு இருந்தேன், நீயே அடிச்சிட்ட. 100 ஐஸ் உனக்கு கிரு. நான் சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கேன், நம்ம வரோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், நிறைய போஸ்ட்டாக பண்ணுவோம், ஓகேவா? மறக்காத, வந்துடுறேன். வந்துடுறேன். என்ன மறுபடியும் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கான்? வரேன்னலடா, கிளம்ப வேணாமா? டேய், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுடா. என்ன? நம்ம சார்ஜ் இறந்துட்டாருடா. சார்ஜா? ஆமாண்டா. எந்த சார்ஜ்? நம்ம லைக்ஸுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர், அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தவர். அவர் தான்டா. இப்போ கூட கிறிஸ்மஸ்க்கு அங்கே ஹிமாலயாஸ் போய் செலிப்ரேட் பண்ணாருடா. ஆமாடா, போன இடத்துல தான் இறந்துட்டாருடா. சுச்சோ, பிழைக்க வாய்ப்பே இல்லைன்ட்டாங்கடா. ஐயோ ஐயோ, இந்த கடவுள் பேர் வேலையே இல்லையாடா? அவங்க அம்மா அப்பா பாவண்ட என்னடா பண்ணுவாங்க? என்ன பண்ணே தெரிலடா. அவங்க அம்மா அப்பாட்ட என்ன சொல்லனே தெரில. சரி, எப்போ கொண்டு வராங்க? 2 நாள் ஆகுமாண்டா. ஐயோ, என் உலகமே எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் இருண்டு போன மாதிரி இருக்குது. என் உலகமே போச்சு, என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு அவன், நாளைக்கு நீ. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. யார் நீங்க? நான் தான் இன்டர்நெட் பிசாசு. நீ என் வலையிலிருந்து தப்ப முடியாது. வலையில் சிக்கிட்ட செதறிடுவ. அப்போ நீ கொடுத்த பேர், புகழ், பணம் இதெல்லாம் அது மருந்து மேல இருக்கிற சுகர் கோட்டிங்டா, லூசு பயலே.
உங்க அப்பாவாலும் உங்க அம்மாவாலையும் உங்க பாஸ்டராலையும் காப்பாற்ற முடியாது. நான் விரிச்ச வலைடா, வலையில சிக்கிட்டேன். ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது, யூத் மீட்டிங்கில் சொல்லி கொடுத்தது ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ ஒன்று ஞாபகம் வருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா நான் இதை சொல்லி கேட்குறேன், என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ஏசப்பா. நீ கூப்பிட்டா எல்லாம் வர மாட்டாரு. நீ ஒரு பாவி, அவர் வர மாட்டாரு. ஏசப்பா என்னை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிங்க ப்ளீஸ், என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. கிறிஸ்டியான், கிறிஸ்டியான், இதோ நான் வந்துட்டேன். பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன். யாரும் போடுகிற லைக் உனக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. நான் உன்னை லைக் பண்ணுறது தான் மேன்மை கிறிஸ்டியான். ஏசப்பா ஆமாப்பா, நீங்கள் என்னை லைக் பண்ணால் போதும்ப்பா. நான் இப்போவே என் மைண்டு, என் சிஸ்டம், என் ஃபோன் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன் ஏசப்பா, டெலீட் பண்ணுறேன். இதை சொன்னதும் இதை பண்ணதும் எனக்கு இருக்க குழப்பம், பயம் எல்லாமே போச்சு. தேங்க்ஸ் ஜீசஸ். இதேமாரி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் மாற்றணும். எனக்கு நீங்கள் என்னை லைக் பண்ணால் போதும்ப்பா, நீங்கள் என்னை லைக் பண்ணால் போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிட்டை பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். யாரோட லைக் நமக்கு வேணும் அப்படின்றது உங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சிருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்ஷனுக்கு வந்து போக போகிறோம். அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஏசப்பா இந்த உலகத்துக்கு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சாங் கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஊரிலே பிறந்த பாலகன், இந்தியர் உள்ளமே இன்றே பிறக்கட்டும். சொல்லுவோம் மீட்பத்திறப்பை கூறிட, செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட. இயேசுவின் பெயரினை இன்றும் அறியாதோ, ஆண்டவர் பிறந்ததை அறிந்தே உயரட்டும். மீட்பத்திறப்பை கூறிட, செல்லுவோம் ஓடி செல்லுவோம்
கூறிட செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட கர்த்தரின் பிறப்பினை கொண்டாடி மகிழ்பவர் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தே மகிழட்டும். கர்த்தரின் பிறப்பினை கொண்டாடி மகிழ்பவர் ஆத்தும ரட்சிப்பை அடைந்தே மகிழட்டும். சொல்லுவோம் தேடி சொல்லுவோம் மீட்பர் பிறப்பை கூறிட செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட சொல்லுவோம் தேடி சொல்லுவோம் மீட்பர் பிறப்பை கூறிட செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட. சனிப்பம பனிசா ரீசனிப்பம பனிசரி சகரிக சரி சரி நினி நி சா 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 நினி ரி ரி சா சா நா 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 ரி சரி நி சா. காஜனின் பிள்ளையாய் இனிதாய் இருப்பவர் உண்மை தேவனை உலகிற்கே காட்டட்டும். ராஜனின் பிள்ளையாய் இனிதாய் இருப்பவர் உண்மை தேவனை உலகிற்கே காட்டட்டும். சொல்லுவோம் தேடி சொல்லுவோம் மீட்பர் பிறப்பை கூறிட செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட. சொல்லுவோம் தேடி சொல்லுவோம் மீட்பர் பிறப்பை கூறிட செல்லுவோம் ஓடி செல்லுவோம் அழியும் ஆத்மா மீட்டிட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலை பார்த்தீங்களா? சொல்லுவோம் தேடி சொல்லுவோம், செல்லுவோம் ஓடி சொல்லுவோம். என்ன அருமையான பாடல். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிகழ்ச்சியோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். நாம் இந்த செக்ஷனை நம்மளுக்கு அருமையாக நடத்தி கொடுத்த நம்மளுடைய ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு ஆராதனைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாலிபருடைய நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் கண்டுகளிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தீர். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள், நல்ல ஸ்கிட்ஸ் எல்லாமே இருக்கத்தக்கதான கிருபை கொடுத்தி அது கேட்ட வார்த்தையின்படி வாழ கிருபை தாங்க. அதுக்கு இது கிறிஸ்மஸ் என்றால் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? 3 காரியங்களை தியானிக்க கிருபை தந்தி. கடந்த காலத்துக்கு ஆசீர்வாதம், நிகழ்காலத்துக்கு ஆசீர்வாதம், எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி ஆசீர்வாதங்களை தந்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது சொந்த ஆசீர்வாதத்தை பெறாத வாலிபெல்லாம் பெற்றுக்கொள்ள கிருபை தான். இது சத்தியம், இது உண்மை. எத்தனையோ பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்ப மறுக்கணும். இன்னைக்கு உண்மையை தாராளமாக நம்ப எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா
முழுவதுமாக எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தொடர்ந்து கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு யூத் மீட்டிங் நமக்கு இருக்காது, எஸ் ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ புதிய வருஷத்தில் நாம் சந்திப்போம். அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் டு யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.